ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான காலை நேரத்திலே ஆண்டவர் நம்மை அவருடைய சமூகத்துக்கு நேராக கொண்டு வந்திருக்கிறார். அவர் நமக்கு ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் போதுமானவர். இந்த நாளிலே கூட ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை ஆண்டவருக்கு நேராக திருப்பி, ஆண்டவரே என்னோடு கூட பேச வேண்டும், ஆண்டவரே இந்த நாள் எனக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக மாற்றி தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாருமாக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு மிகுந்த இரக்கமும் நிறைந்த சர்வ வல்லமையுள்ள பரமபிதாவே, ஆண்டவரே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்திற்காக உண்மை நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர், வாக்குமாறாத தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களை காண்கிற தேவனாக இருக்கிறீர். உண்மை நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உடைய கிருபையினால மூடிக்கொள்ளுகிற அன்புக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உடைய பிரசனம் எங்களை தாங்குகிற அன்புக்காக நன்றி. நீர் எங்களை வழி நடத்துகிற அன்புக்காக நன்றி. நாங்கள் நிர்மூலமாகாதபடிக்கு உடைய கிருபை எங்களை தாங்குகிற அன்புக்காக நன்றி. ஆண்டவரே, உடைய இரக்கங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உடைய கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விழுந்து போகாதபடிக்கு நீர் எங்களை தாங்குகிறீர், அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய நாளிலே கூட உடைய ஆசீர்வாதம் எங்களோடு கூட இருக்கட்டும், உடைய வழி நடத்துதல் எங்களோடு கூட இருக்கட்டும். நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துவீராக. ஒவ்வொரு காரியங்களிலும் நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துங்க. ஆண்டவரே, உடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. இந்த கால நேரத்திலே உடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கும் போது ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்படுவீராக. உடைய அன்பின் கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்திலே கேட்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்ய நினைத்த காரியங்கள் எப்படி அவர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் கிதியோனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் கிதியோனை, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக கிதியோனை ஆண்டவர் அழைக்கிறார். தமக்காக அழைக்கிறதை நாம் பார்க்க முடியும். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லக்கூடிய தேவனுடைய வார்த்தையை நாம் இதுல பார்க்க முடியும். கிதியோனுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா, கிதியோனுடைய வாழ்க்கை, அவர் ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக காணப்படுகிறார். அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தேவனை முகமுகமாய் காண்கிறார். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 22வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். தேவனை முகமுகமாக கண்ட கிதியோன். கிதியோனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது சுமார் யோசுவாவுடைய காலத்துக்கு பிறகாக 43 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் பலவிதமான போராட்டங்களுக்கு மத்தியிலே, நெருக்கங்களுக்கு மத்தியிலே மறுபடியும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரை விட்டு தூரமாக போனதுனாலே ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருந்த ஆசீர்வாதங்களை, பல காரியங்களை அவர்கள் இழந்து போனார்கள். கீழ்ப்படியாமை நிமித்தமாக ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதபடிக்கு ஆண்டவருக்கு தூரமாக நாம் செயல்படும் போது ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாமும் பல நேரங்களில் இழந்து போகிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த விடுதலையை நாம் இழந்து போகிறோம். தேவையுள்ள நேரங்களிலே மாத்திரம் ஆண்டவரை நோக்கி பார்ப்பதும், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை சரியான பாதையிலே, செம்மையான பாதையிலே நடத்தும் போது தேவனை மறந்து தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து தேவனை விட்டு தூரமாக போகும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில எப்படியாக நெருக்கப்பட்டார்களோ, சத்ருவினாலே பிடிக்கப்பட்டார்களோ, அவருடைய வாழ்க்கை ஜெயமாக இல்லாதபடிக்கு தோல்வியாக அமைந்ததோ, அதே வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இவைகளிலே மிகவும் ஜாக்கிரதையாக நாம் காணப்பட வேண்டியது உண்டு.
நம்முடைய வாழ்க்கையில தோல்வி வரும்போது அல்லது நம்முடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் வரும்போது அதற்காக நாம் எவ்வளவோ காரணங்களை வேண்டுமானால் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு தோல்விக்கு பின்னாடி பல காரணங்கள் உண்டு. ஆனா ஏன் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தரை விட்டு நான் தூரமா போனேன்னா அல்லது என்னுடைய வாழ்க்கையில எந்த காரியத்தின் நிமித்தமாக இந்த பாதை எனக்கு அனுமதிக்கப்பட்டது என்பதை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். இதுல நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த 6வது அதிகாரம் 7வது அதிகாரம் இதுல எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானியருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். ஆனா எவ்வளவுதான் எதிரிகள் வந்தாலும் நம் தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்க தேவனாக இருக்கிறார். அவர் பல விதங்களிலே பல வித்தியாசமான தருணங்களிலே பல அற்புதமான பாதையிலே ஆண்டவர் செயல்படும் போது ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய வெற்றியை தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். மனிதனுடைய பார்வைக்கு வித்தியாசமாக இருக்கலாம், சாத்தியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய கரத்திலே நம்ம விட்டு கொடுக்கும் போது, ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பதற்கு பல விதங்களிலே பல வித்தியாசமான வழிகளை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார். அதுல பாத்தீங்கன்னா ஆண்டவர் பயன்படுத்தின பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் கிதியோன். எளிய ஒரு சிறிய குடும்பத்தை சேர்ந்த இந்த மனிதன் 40 ஆண்டுகள் இஸ்ரவேலை நியாயம் தீர்க்க ஆண்டவர் அவனை அழைத்து அவன் சொல்றத பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 15வது வசனத்துல பாத்தீங்கன்னா, என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். அவர் தன்னுடைய வாயின் வார்த்தையிலே தன்னுடைய உண்மையான நிலையை ஆண்டவர்கிட்ட சொல்றான். தன்னை மேன்மைப்படுத்தியோ மிகைப்படுத்தியோ சொல்லாதபடிக்கு தன்னுடைய உண்மை நிலையை சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய இருதயத்தில் இல்லாத வார்த்தையை ஜபத்துல சொல்லி பயன்படுத்துவதனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ, நம்முடைய உண்மையான நிலைமை இருக்கிறதோ அதே வண்ணமாக ஆண்டவரிடம் போய் நம்ம சொல்லும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொடுப்பதற்கு உள்ளவராக இருக்கிறார். அடுத்து இந்த கிதியோனுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா, இந்த மனிதன் ஒரு பயந்து நடுங்கி ஒளிந்து போகிற ஒரு மனிதன். அவன் எங்க இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, இதுல முன்னாடி உள்ள வசனங்களை பார்க்கும்போது அவன் தனிமையாக தனிமையிலே இந்த மனிதன் எல்லாரும் பயந்தாங்க, இங்க இருக்காங்க. இவன் அந்த மீதியானியர் இவர்களுக்கெல்லாம் பயந்து போய் எங்க இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, தனித்து போய் அவனுடைய ஆலையில போரடிப்பதற்காக போய் உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா கிதியோனுடைய தேவன் அவ்வளவு பயந்து நொறுங்கி போயிருந்த மனிதனுடைய வாழ்க்கையில கொண்டு அவனை கொண்டு இஸ்ரவேலரை ரட்சிக்க ஒரு பெரிய வெற்றியை சிறக்க செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருந்தார். அது மாதிரி 3வது காரியம் கிதியோனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, அவன் ஆண்டவருடைய வார்த்தைகளை அப்படியே விசுவாசித்தான். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஆண்டவர் சொல்ற காரியங்களை அவன் சோதித்தும் பார்க்கிறான். அடுத்த ஆண்டவருக்கு முழுமையா ஒப்பு கொடுக்கிறான். 3 காரியங்கள்: அவனுடைய விசுவாசத்தின் நம்பிக்கை, ஆண்டவர் இப்படி சொல்றாரு அதுல ஒரு நம்பிக்கை. அடுத்து மனதுல ஒரு பயம், ஆண்டவர்கிட்ட பரீட்சை, ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரை இப்படின்னா இது சரிதானா, இப்படி நான் பண்ணா இந்த காரியம் நின்றுடுமா, ஆண்டவரை சோதித்து பார்க்கிறான். அடுத்து முழுமையுமா தன்னை விட்டு கொடுக்கிறான். ஒரு குழுவாக இணைந்து அவன் செயல்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அந்த மீதியானியரை ஜெயிக்கக்கூடிய காரியத்துல நீங்க பாத்தீங்கன்னா 7வது அதிகாரத்துல அவனால எதிரிகள்னு பார்க்கும்போது அவங்க கிட்டத்தட்ட 1,35,000க்கும் அதிகமான எதிரிகள். ஆனா இவன் இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு பேர் யுத்தத்துக்காக ஆயத்தம் பண்ணி போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல கிட்டத்தட்ட 32,000 பேர் போறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 25% ஆட்கள் அவங்கள கம்பேர் பண்ணும்போது இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. அங்க 1,30,000க்கும் மேல, இங்க ஒரு 32,000 பேர் கிட்ட போறாங்க. அப்போ
ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் என்று சொன்னா, எந்த ஒரு காரியமும் என்னுடைய சொந்த பலத்தினால, என்னுடைய குழுவினரால அல்லது என் மூலமாக நடந்தது, என்னால எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி நம்ம எதை குறிச்சு என்ன சொல்லக்கூடாது, சொல்லாதபடிக்கு ஆண்டவருக்கு எல்லாத்தையும் கனத்தையும் மகிமையும் நம்ம செலுத்த வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இங்க 32,000 பேர் இருக்கு. இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்கெல்லாம் யுத்த வீரர்களா இருந்து போய் நம்ம ஜெயித்தரலாம் அப்படின்னு நினைச்சா, கிதியோனாலதான் அந்த இடத்துல ஜெயம் அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் வந்துடும். ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, கிதியோனில பரீட்சைகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அப்ப அந்த பரீட்சையில நம்முடைய விசுவாச பாதையில அந்த பரீட்சை பார்க்கப்படுகிறது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த 32,000 பேர் இருக்காங்களா, இவங்க எல்லாம் எனக்கு வேண்டாம், இவ்வளவு ஜாஸ்தியான நண்பர்கள் வேண்டாம், அதை கம்மி பண்ணு. ஆண்டவர் சில பரீட்சைகளை வைக்கிறார். 32,000 10,000 மாறுகிறது. யார் யாரெல்லாம் பயந்தவங்களும் நீங்க எல்லாம் போயிருங்க அப்படி அவர் சொன்ன போது, கிட்டத்தட்ட 22,000 பேர்கிட்ட போயிட்டு மீதி 10,000 பேர் இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு பார்வையில் இந்த 10,000 ரொம்ப அதிகமான நம்பர், இது கூட எனக்கு வேண்டாம். மறுபடியும் ஒரு பரீட்சை வைக்கிறாங்க. அதுல வெறும் 300 பேர் தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாலே அன்றி என்னாலேயோ உங்களாலேயோ எதையுமே செய்ய முடியாது. தேவன், நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் பாத்தீங்கன்னா, எந்த இடத்திலையும் செயல்படக்கூடிய தேவன். யுத்தத்தை ஆயுதங்களால மாத்திரம் செய்யக்கூடிய தேவன் அல்ல. நம்முடைய தேவன் வித்தியாசமான விதத்திலே, வித்தியாசமான பாதையிலே, ஆச்சரியமான பாதையிலே அற்புதங்களை செய்யக்கூடிய தேவன். அவர் சொப்பனங்களின் தேவனாக இருக்கிறார். அப்போ இவங்க எல்லாம் என்ன நடக்குது, அங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது 7வது அதிகாரம் 15வது வசனத்துல அங்க ஒரு ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை அங்க என்ன நடக்குது, ஒருவன் அந்த எதிரிகளுக்கு நடுவுல உள்ள சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் இடைப்பட்டதை வச்சு அவங்க மாறி மாறி பேசிட்டு இருக்கிறாங்க. என்னது பயந்து பேசிட்டு இருக்காங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எதிரிகள்கிட்ட ஆண்டவர் சொப்பனத்தை கொடுத்து பேசியே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்ததை நம்ம பார்க்க முடியும். நமக்கு தெரியாதது எதிரிக்கு தெரியும். சோர்ந்து போன கிதியோனை ஆண்டவர் அந்த காரியத்தை, அந்த ஜனங்கள், அந்த 2 பேர், அந்த எதிர் பாளையத்தில் இருந்த வீரர்கள் அந்த சொப்பனங்களை குறித்து பேசுகிறதை கேள்விப்பட்ட போது கிதியோனுடைய இருதயம் பலப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை பராக்கிரமசாலியே என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். சூழ்நிலைகள் இல்லாவிட்டாலும் விசுவாசத்திலே எனக்குள்ளே இருக்கிறது யார்? எனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர், அவர் அற்புதமானவர், அவர் அதிசயங்களின் தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் போதுமானவர், அவர் என்னை ஒருபோதும் கைவிடுவது இல்லை, அவர் என் கூட இருக்கிறார், அவர் என் கூட இருக்கும் போது ஒருபோதும் நான் தோல்வி அடைவது இல்லை என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே நம்மை விட்டு கொடுக்கும் போது, தேவனுடைய சமூகத்திலே நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும் போது, ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அற்புதம் செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், இன்னைக்கு நமக்கு இருக்கிற பலத்தோடு கூட ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்ய வேண்டும். மீதியானியர் பாத்தீங்கன்னா 7 வருடங்கள் திருடினார்கள். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் கெடுத்து போட்டார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரச்சனைகளை கழிந்து ஒழித்து கொண்டிருந்தார்கள். இதுதான் அவருடைய பிரசன்ட் சிச்சுவேஷன். ஆனா கிதியோனுடைய தேவன், கிதியோனை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த, கிதியோன் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையுமாக அர்ப்பணித்த போது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் அந்த இடத்துல பெரிய காரியங்களை செய்தார். கிதியோனுடைய முற்பிதாக்கள் தேவனுடைய வல்லமை அற்புதங்களை சொல்லி இருப்பாங்க. ஆண்டவர் எப்படி செங்கடலை பிளந்து நடத்தினார், ஆண்டவர் எப்படி யோர்தானை கடந்து வர செய்தார்,
ஆண்டவர் எப்படி அவருடைய வாழ்க்கையில எகிப்து தேசத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டார்கள், ஆண்டவர் எப்படியாக வாதைகளில் இருந்து தங்களை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லி அவருடைய முற்புதாக்கள் எல்லாவற்றையும் சொல்லி இருப்பாங்க. தேவனுடைய வல்லமைகள் அற்புதங்களை சொல்லி இருப்பாங்க. இந்த விசுவாச வார்த்தை நமக்கு என்ன செய்ய கொடுக்கணும்? பலனை கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய வேத வார்த்தைகளை படிக்கும் போது அந்த வார்த்தைகள் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணக்கூடியதாக, நம்முடைய வாழ்க்கைக்கு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனா இந்த சூழ்நிலையில பார்க்கும்போது அவர்கள் இப்போது அந்த தற்போதைய நிலையை பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில ஒரு கேள்வி, அற்புதங்கள் எங்கே, அடையாளங்கள் எங்கே, என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் திருடப்படுகிறதே, எல்லாம் தோல்வியாக போகிறதே, என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் நெருக்கப்படுகிறேனே அப்படி. ஆனா அருமையான தேவனுடைய பிள்ளையே, கிதியோன் ஆண்டவருடைய கருத்துல போய் அடையாளங்களை கேட்டான். ஆண்டவரும் அவன் கேட்டதை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவன் அடையாளத்தை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்தார். ஆண்டவர் அவனுக்கு காண்பித்து கொடுத்தார். 2 விஷயம் கேட்டான். ஆனா அந்த அடையாளங்கள் நிறைவேறுவதற்கு 2 நாள் ஆச்சு. ஆனா ஆண்டவருக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பதற்கு 2 மணி நேரம் கூட ஆகல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா பலனை விட கர்த்தர் நம்ம கூட இருப்பது அது ஒரு பெரிய பலன். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை அழைக்கும் போது, ஆண்டவர் யார் அழைக்கிறார் பாத்தீங்கன்னா, கிதியோனை அழைக்கிறார். கிதியோன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? அந்த இடத்துல தன்னுடைய களஞ்சியத்திலே ஆலையிலே போய் கோதுமைகளை என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? போரடித்துக் கொண்டிருந்தான். செயல்படுகிற ஒரு மனிதனை அழைக்கிறார். ஆண்டவர் அதிசயங்களை அவனை கொண்டு செய்ய வைக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவரை நம்ம அழைக்கும் போது, ஆண்டவர் நமக்கு பலனை கொடுத்து அவருக்காக செயல்படும்படி நம்மை உற்சாகப்படுத்தும் போது, சூழ்நிலைகளை பாராதபடிக்கு ஆண்டவர் நம்மை எதற்காக அழைக்கிறாரோ அதற்கென்று நம்மை பரிபூர்ணமாக விட்டு கொடுக்கும் போது, ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய ரட்சிப்பை கொடுக்க முடியும். 430 ஆண்டுகள் காணப்பட்ட பிரச்சனை ஆண்டவர் சந்தித்த போது ஒரே நாளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். 7 வருடமாக இருந்த பிரச்சனை ஆண்டவர் கிதியோனின் மூலமாக ஒரே நாளில் ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவர் கொடுத்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கூட பல நாட்கள், நீண்ட நாட்களாக சில காரியங்களுக்காக நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல காத்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்துல கேட்டுக்கொண்டு இருக்கலாம். சில நேரங்களில் உங்க வாழ்க்கையில ஒன்று விட்டு ஒன்று தோல்விகள், ஒன்று விட்டு ஒன்று பிரச்சனைகள், சோதனைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து கொண்டு இருக்கலாம். முதலாவது காரியம், ஆண்டவருடைய சமூகத்துல போய் காத்திருந்து, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் காணப்படுகிற குறைவுகள் என்ன? ஏன் ஆண்டவரே இந்த காரியங்களை அனுமதித்தீர்? இஸ்ரவேல் ஜனங்களை போல எல்லாம் நன்றாக இருக்கும் போது நான் ஆண்டவரை விட்டு தூரமா போயிட்டேனா? நான் ஆண்டவர் விரும்பாத காரியங்களில் ஈடுபட்டேனா? ஆண்டவர் விரும்பாத பாதையில நான் சென்று கொண்டிருந்தேனா? ஆண்டவர் என்னை நல்ல விதத்திலே நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் எனக்கு எல்லா ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், எல்லா நன்மைகளை கொடுத்திருக்கிறார். ஆனா நான் ஆண்டவரை தேட வேண்டிய அளவு தேடாதபடிக்கு உலகத்துக்கு நேராக போய் கொண்டிருந்ததுனாலே ஆண்டவர் எனக்கு வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாதையை அனுமதித்தாரோ? என்னுடைய வாழ்க்கையில ஏன் என்னுடைய வாழ்க்கையில நஷ்டங்கள், என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த தோல்விகள் என்று சொல்லி முதலாவது நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட தோல்விகள்ல இருப்போமானால் ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது, ஆண்டவர் எப்படி கிதியோனை அழைத்தாரோ அதே வண்ணமாக ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய காரியம், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ என்று சொல்லி ஆண்டவர் உங்களை அவர் தமக்காக எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். மனிதனாலே முடியாதது என் தேவனாலே முடியும். மனிதனுடைய பார்வைக்கு வித்தியாசமானது
ஆண்டவருடைய பார்வைக்கு சாதாரணமானது, அற்பமானது, ஒன்றுமில்லை. ஆண்டவருடைய சமூகத்துல 430 வருடங்கள் ஒரே நாள்ல விடுதலை, 7 வருடங்கள் கடினமான பாதை, ஒரே நாள்ல விடுதலை. ஒரு நிமிடம் ஆண்டவருக்கு போதும். ஆண்டவருடைய வார்த்தை இருந்தா போதும். ஆண்டவர் எப்போது வேணாலும் ஆண்டவர் கிரியை செய்வார். எப்போது வேண்டாம் விடுதலை. நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு நேராக திருப்பும் போது ஆண்டவர் சொன்ன காரியம், கிதியோனை போல நீ எழும்பு, உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ ஆண்டவருக்காக ஊழியத்தை செய், உனக்கு இருக்கிற பலத்தோடு ஆண்டவருக்காக எழும்பு. ஆண்டவருடைய சமூகத்துல காத்திரு. ஆண்டவருடைய சமூகத்துல நாம் காத்திருக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவருடைய வாழ்க்கையில அற்புதமான பாதையில் ஒன்று நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நிச்சயமாக ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஒரு கிதியோனை போல பலசாலியாக மாற்றுவாராக. உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின தேவன் உன் கூட இருக்கிறார். நாம் செயல்படுவதற்கு உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு நேராக அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? உண்மையான இருதயத்தோடு கூட. தகப்பனே, அருமையான நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்படுவீராக. பல ஆண்டுகள் கடினமான பாதையின் வழியாக போய்கொண்டிருந்த என்னுடைய நாட்கள் எதனாலே என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க கிருபை செய்யுங்க. விட்டு விலகி போயிருக்கிறேனோ என்பதை ஆராய்ந்து பார்க்க கிருபை செய்யும். நீர் விரும்பாத பாதையில் என்னுடைய வாழ்க்கை போயிருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க கிருபை செய்யும். நீர் அழைக்கும் போது அற்பமானவர்களை கொண்டு பெரிய விடுதலையை கொடுக்க நீர் வல்லமையுள்ளவராக இருக்கிறீர். சின்ன கூட்டங்களை கொண்டு, சிறிய குழுக்களை கொண்டு, வெளி பார்வைக்கு மிக குறைந்த நபர்களை கொண்டு ஆண்டவராலே பெரிய மாற்றத்தை கொடுக்க முடியும். ஒரு பெரிய விடுதலை ஆண்டவராலே செய்ய முடியும். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அப்படி செய்ய முடியாது விரும்புகிறார். ஆண்டவருடைய கரம் அப்படி செயல்படுகிறது. ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீங்களா? ஆண்டவர் உண்மையான இருதயத்தோடு நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரை பார்த்து கேட்போம். உங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா? அன்பு மிகுந்த இரக்கம் நிறைந்த சர்வ வல்லமையுள்ள பரமபிதாவே, ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்துக்காக உங்களை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, நன்மையான காலை நேரத்துல உங்களுடைய சமூகத்துல வந்து உண்மை நோக்கி பார்க்கும்படியாக காத்திருக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் வாக்கு பண்ணினது போல எங்களுக்கு இருக்கிற பலத்தோடு மண்டையில நெருங்கி போகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அற்புதமான பாதையில எங்களை வழி நடத்துவீராக. அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணின தேவன் எங்களை வாழ்க்கையில் அதிசயங்களை காண செய்வீராக. அற்புதமான பாதையின் வழியாக எங்களை நடத்துவீராக. உங்களுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிப்பதாக. கர்த்தருடைய வாக்கு மாறாத கரம், கர்த்தருடைய அன்பின் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். கிதியோனை போல ஆண்டவரே, மீதியானியரை கரத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்கு தெரிந்திருந்த பாத்திரங்களை போல உலக ஜனங்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை அழிவிலிருந்து மீட்க உம்முடைய நற்செய்தியை சொல்ல, ஏசப்பாவுடைய பிறப்பின் அன்பை சொல்ல, நீர் இந்த உலகத்திலே பிறந்ததன் நோக்கத்தை மற்றவர்களுக்கு சொல்ல, அவளுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை பெற்றுக் கொடுக்க எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, நீர் எங்க வாழ்க்கையில செயல்படும் போது அற்புதம், மிகுந்த ஆசீர்வாதம். அருமையான பிள்ளைகள் இந்த நாளில் கையிட்டு செய்கிற பிரயாசங்கள் உடைய கரம் கூட இருக்கட்டும். நீர் கூட இருந்து வழி நடத்துவீராக. இரத்த கோட்டைக்குள்ள கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளுவீராக. போக்கிலும் மரத்திலும் நீர் கூட இருப்பீராக. ஏசப்பாவுடைய கரம் அவளோடு கூட இருந்து வழி நடத்தட்டாண்டுவரே. நன்மையான பாதையில் வழி நடத்தும். ஆண்டவரே, உடைய கரம் கூட இருப்பதாக. ஆண்டவரே, உடைய பிரசன்னம், ஆண்டவரே, உடைய வழி நடத்துதல், உடைய ஆலோசனைகளை கேட்டு செயல்படும்படியான கிருபைகளை கொடுப்பீராக. ஆண்டவரே,
இந்த நாள் ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக மாற்றி கொடுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக, நல்ல சுகத்தை கொடுப்பீராக. பெற்றோர்களுக்கு நல்ல சுகம், பல, ஜீவன், கிருபைகளை கொடுப்பீராக. நல்ல ஆண்டவரே சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகட்டும். ஆண்டவரே வெளி தேசங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொள்வீராக. படிக்கிற பிள்ளைகள், வேலை பார்க்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தூரமான மாநிலங்களிலே, வேற தேசங்களிலே இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல கிருபைகளை கொடுத்து பாதுகாத்துக் கொள்வீராக. இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைப்பீராக. ஆண்டவரே சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அருமையான பிள்ளைகளுக்கு நல்ல சுகம், பல, ஜீவன், கிருபைகளை கொடுப்பீராக. ஆண்டவருடைய கரம் கூட இருந்து வழி நடத்துவதாக. நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுவீராக. இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. எசப்பா உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே நன்றி தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து வழி நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யும், அற்புதமான காரியங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும். கூட இருந்து வழி நடத்தும். ஆண்டவரே உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம். இந்த நாளிலே கூட அருமையான பிள்ளைகளுக்கு கையிட்டு செய்கிற பிரயாசங்களாக இருக்கலாம், ஆண்டவரே குடும்பத்திலே தேவையாக இருக்கலாம், எல்லாவற்றையும் நீங்க சந்திங்க. ஆண்டவரே குடும்பத்தில் உங்களுடைய சந்தோஷம் உண்டாகட்டும், உங்களுடைய சமாதானம் உண்டாகட்டும். குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவீராக. எந்த விதமான குறைவுகள் இல்லாதபடிக்கு நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க. இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேல் இருக்கட்டாண்டவரை நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்ததாமே மகிமைப்படுவீராக. உங்களுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கருத்துக்குள்ள தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்களுடைய ராஜ்யம் ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய அன்பின் கருத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய வரைக்கும் ஆயத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே உடைய சமூகம் எங்கள் முன்பதாக கடந்து செல்வதாக. ஆண்டவரே உடைய பிரசன்னம் எங்களோடு கூட நீங்களை தாங்கட்டும். அன்பின் கருத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்திலே கேட்கிறோம் என் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்கள் எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இறக்குங்களாலும் முடிசூட்டி, நன்மையினாலும் வயது திருப்தியாக்குகிறார். கடலுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கரம், அவருடைய பிரசனம் நம்மோடு கூட இருந்து கிதியோனை அழைத்த தேவன் நம்மையும் அழைத்து அவருடைய பலனை கொடுத்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். God bless you.